வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம குஜராத் ஃபேமஸ் டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். இது வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். குஜராத் அப்படின்னாலே டோக்லாவும் நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய மேத்தினு தேப்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெந்தயக்கீரை சப்பாத்தி. இது ரெண்டும் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு, லஞ்சுக்கு கூட யூஸ் ஆகும். லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துட்டு போகலாம். மெயினா பாத்தீங்கன்னா டிராவலுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இது வந்து நம்ம பண்ற சப்பாத்தி மாதிரி இல்லாம இது நிறைய ஹெல்தியான இன்கிரீடியன்ஸ் நம்ம சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டா இருக்கும். ஈவன் நம்ம டிராவல் எங்கேயாவது போறோம்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட நம்ம இதை எடுத்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு சாஃப்டாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறது கூட ரொம்ப எதுவும் வேணும்னு அவசியமே இருக்காது. ஜஸ்ட் நம்ம ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா கூட நல்லா இருக்கும். இல்ல வெறும் தயிர் தொட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த குஜராத் ஃபேமஸ் டிஃபனான தேப்லா ஈஸியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்துட்டு இருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரையா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வேரை கட் பண்ணிட்டு இந்த இலைய எல்லாத்தையும் நம்ம ஆஞ்சி எடுத்துக்கணும். தண்ணியில நல்லா அலசிக்கணும். ஏன்னா நிறைய மண் இருக்கும். 4-5 தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணி வச்சுக்கணும். அந்த கிளீன் பண்ண கீரையை ஒரு காட்டன் துணியில போட்டு கொஞ்ச நேரம் ஃபேன் கீழே வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஈரம் ஃபுல்லா காஞ்சிரும். இந்த கீரை ஈரம் இல்லாம இருந்தாதான் நம்ம தேப்லாவுக்காக மாவு பிசைவோம் இல்லையா, அப்ப வந்து இந்த மாவு வந்து கரெக்டான பதத்துல இருக்கும். இந்த அளவுக்கு இஞ்சி தோல் சீவி வச்சிருக்கேன். ஒரு 3-4 பச்சை மிளகாய், அதாவது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கிரஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். பாருங்க, வெந்தய கீரையை நான் கிளீன் பண்ணிட்டு நல்லா அலசி தண்ணி ஃபுல்லா ட்ரைன் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கு. இந்த அளவு கொத்தமல்லியை நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி தண்ணி நல்லா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். வெந்தயக்கீரையை நம்ம பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இப்படி மெலிசா கட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு பொடியா கட் பண்றோமோ நமக்கு வந்து இந்த தேப்லா வந்து பண்றது அவ்வளோ ஈஸியா இருக்கும். இதே போல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, மொத்த கீரையுமே கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த தேப்லா மாவு பேசுறதுக்கு இந்த மாதிரி அகலமான தாம்பாளம் எடுத்துக்கணும், நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். வெந்தயக்கீரையை பாருங்க, நல்லா பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். இந்த கப்ல 1 கப்பு ஃபுல்லா இருக்கு. நம்ம எடுத்து வச்ச கொத்தமல்லியும் இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். இது ஒரு 1/2 கப் இருக்கு. கொத்தமல்லி வந்து நம்ம கொஞ்சம் கம்மியா கூட போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போடணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இந்த ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால நான் நிறைய சேர்த்திருக்கேன். கொத்தமல்லியும் வெந்தயக்கீரையும் வந்து 1.5 கப் இருந்தது இல்லையா, அப்ப கோதுமை மாவும் நம்ம 1.5 கப் எடுத்துக்கலாம். இது 1 கப்பு, இது ஒரு 1/2 கப்பு. இப்ப டோட்டலா வந்து 1.5 கப்பு கோதுமை மாவு சேர்த்திருக்கோம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பச்சை மிளகாய் இந்த மாதிரி நான் கிரஷ் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துடலாம். நல்ல நிறம் வர்றதுக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிருக்கேன். இது நல்லா அப்படி கையில எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி தேய்ச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல இந்த மாதிரி பவுடர் ஆகும். இதை சேர்த்தோம் அப்படின்னா நல்லா வாசனையா இருக்கும். 1/2 டீஸ்பூன் ஓமம், ஓமத்தையும் உள்ளங்கையில போட்டு நல்லா அப்படி தேய்ச்சிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதுவும் நல்ல வாசனையாவும் இருக்கும், நல்ல டைஜஷனும் ஆகும். நான் ஒரு சின்ன கட்டி பெருங்காயத்தை தண்ணியில போட்டு வச்சிருக்கேன், நல்லா ஊறி இருக்கு. இந்த தண்ணி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம், நல்லா வாசனையா இருக்கும். பவுடர் பெருங்காயம் சேர்க்கறதா இருந்தா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கறதுனால இந்த தேப்லா வந்து நல்லா சாஃப்டா இருக்கும். இல்ல புளிக்காத தயிரா பார்த்து சேர்த்துக்கோங்க. டோட்டலா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இப்படி அழுத்தம் கொடுத்து நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா இந்த வெந்தயக்கீரையில இருக்கிற மாய்ஸ்சர், அதுல இருக்கிற ஃபிளேவர் எல்லாமே வந்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம சேர்த்திருக்கிற ஆயில் மற்ற மசாலா எல்லாமே வந்து ஈவனா நல்லா மிக்ஸ் ஆகும். பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இதுல ஒரு சொட்டு தண்ணி கூட நான் விடல. பாருங்களேன், இப்படி பிடிச்சா நல்லா பிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இதுல இருக்கிற மாய்ஸ்சர் ஃபுல்லா அந்த மாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சமா தண்ணி நான் சூடு பண்ணிருக்கேன். அதாவது வெது வெதுன்னு இருக்கு. இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு தண்ணியை வந்து தெளிச்சுட்டு இந்த மாவை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும். தண்ணி அதிகமா சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு நம்ம சப்பாத்தி மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும்.
பூண்டு ஃபிளேவர் பிடிக்கும் அப்படின்னா நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் கிரஷ் பண்ணி போட்டோம் இல்லையா, அதோடயே ஒரு 4-5 பல்லு பூண்டு போட்டு அதையும் கிரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அந்த ஃபிளேவரும் நல்லா இருக்கும். மாவு பாருங்க நல்லா சேர்ந்த மாதிரி வந்தாச்சு. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சுக்கணும். பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா இல்லாம ரொம்ப ஹார்டாவும் இல்லாம இத போல பிசைஞ்சுக்கணும். 1 டீஸ்பூன் எண்ணெய் லேசா மேல ஒரு லேயர் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா மாவு வந்து காயாம இருக்கும். எல்லா பக்கமும் இந்த ஆயில் கோட்டாற மாதிரி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இந்த பவுல வச்சே நம்ம மூடி வச்சிருவோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். மாவு 10-15 நிமிஷம் நல்லா ஊறி இருக்கு. பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு. இது திரும்ப ஒரு முறை நல்லா பசஞ்சிக்கலாம். நமக்கு தேவையான சைஸ்ல இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அப்படி ரவுண்டா பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஈஸியா இருக்கும். மாவு நம்ம நல்லா பிசைஞ்சதுனால பாருங்க கொஞ்சம் கூட கையில ஒட்டாம நல்லா வந்திருக்கு. இது போல எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன பால்ஸா பண்ணி வச்சுக்கிட்டோம். இது நம்ம சப்பாத்தி மாதிரி இடணும். இடுறதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இப்படி பிளாட் பண்ணிட்டு மாவுல 2 பக்கம் நல்லா தொட்டுப்போம். இதை நல்லா மெல்லிசா இட்டுக்கணும். நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இட வரும். ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா மாவு தொட்டுக்கலாம். இருந்தாலும் ரொம்ப மாவு தொட்டுக்காம பண்ணோம்னா நல்லா இருக்கும். பாருங்க ஒட்டாம நல்லா இட வருது. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தின்னா பண்ணிக்கணும். அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும். இத போல ஒரு 7-8 நம்ம இட்டதுக்கு அப்புறம் ஒரே தடவையா நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். கல்லு சூடா இருக்கு. நம்ம தேப்லா பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். அதனாலதான் நம்ம ஒரு 7-8 பண்ணிட்டு நம்ம இது மாதிரி கல்ல போட்டு எடுத்துட்டா ஈஸியா இருக்கும். கொஞ்சமா எண்ணெயை மேல நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். திருப்பி போட்டுருவோம். இந்த சைடுமே நல்லா அப்படி பிரஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த சைடும் இந்த 1/4 டீஸ்பூன் எண்ணெய் இந்த சைடும் அந்த சைடும் சேர்த்து நம்ம சுத்தி விட வேண்டாம். இந்த மாதிரி மேல விட்டாலே போதும். விட்டுட்டு நல்லா அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். பிரஷ் இருந்ததுன்னா இந்த பிரஷ்ஷால கூட ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கணும். நல்லா கோல்டன் கலர்ல சின்ன சின்ன இந்த பபிள்ஸ் ஸ்பாட்ஸ் வரும் இல்லையா, அது வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க அழகா இந்த மாதிரி கோல்டன் கலர்ல ஸ்பாட்ஸ் வந்தாச்சு இல்லையா, 2 பக்கமே வந்துருக்கு பாருங்க. இந்த சைடும் இதே மாதிரி இருக்கு. இதை நம்ம இப்ப எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர்ல இல்லைன்னா டப்பாலையோ அடியில வந்து ஒரு ஒயிட் கிளாத் இந்த மாதிரி போட்டுக்கணும். நம்ம பண்ணி வச்சிருக்கிற தேப்லாவை இதுல வச்சிட்டோம் அப்படின்னா இதே மாதிரி நல்லா இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கல்லுல போட்டுட்டு 10-15 செகண்ட்ஸ் இருந்தா போதும். நம்ம இதை திருப்பி விட்டுடணும். கொஞ்சமா எண்ணெயை அப்ளை பண்ணிக்கணும். திருப்பி விட்டுக்கலாம். இந்த சைடும் ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய். பழக்கம் இருந்ததுன்னா அப்படி கையாலேயே திருப்பி விட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோல்டன் கலர்ல அழகா ஸ்பாட்ஸ் வந்தாச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்து இந்த கண்டெய்னர்ல நம்ம போட்டுக்கலாம். இது இப்போ மூடி வைக்க வேண்டாம். எல்லாத்தையும் பண்ணிட்டு கொஞ்சம் சூடு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம இது மாதிரி பண்ணி ஒண்ணு மேல ஒண்ணு போட்டு வச்சா கூட ஒன்னோட ஒண்ணு ஒட்டாது பாருங்க. ஒட்டாம இருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி எடுத்துப்போம். தேப்லா எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. நம்ம இந்த மாதிரி அடியில கிளாத் போட்டு நம்ம வச்சதுனால மாய்ஸ்சர் ஃபார்ம் ஆகாம நல்லா இருக்கு பாருங்க. சாதாரணமா நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அடியில 1-2 சப்பாத்தி வந்து நமக்கு வேஸ்ட் ஆயிடும். இது அந்த மாதிரி ஆகாது. இது வந்து எவ்வளவு சாஃப்டா இருக்கு. சூடு ஆறினதுக்கு அப்புறமே நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. அழகா நம்ம கர்ச்சிப் மாதிரி மடிக்கிறதுக்கு வருது. நல்ல மெலிசாவும் நம்ம பண்ணிருக்கோம். நல்ல அருமையா சாஃப்டாவும் வந்திருக்கு பாருங்க. இது 1 வாரம் இருந்தாலும் இதே மாதிரி சாஃப்டா நல்ல டேஸ்டா இருக்கும். நம்ம இப்ப தேப்லாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் எலுமிச்சை ஊறுகாய் எடுத்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். மேங்கோ சுந்தோ அப்படின்னு ஸ்வீட் மேங்கோ பிக்கிள் அது தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். நல்ல மெல்லிசாவும் நல்ல சாஃப்டாவும் இருக்கு. வெறும் தயிர் தொட்டு சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. எல்லாமே நம்ம இதுல போட்டுக்கிறதுனால தொட்டுக்கிறதுக்கு எது வேணும்னு அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஆக்சுவலா குஜராத்திஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மசாலா சாய் 2-3 தேப்லா எடுத்து வச்சுட்டு டீ குடிச்சிட்டே கொஞ்சம் கொஞ்சமா இந்த தேப்லா சாப்பிட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த டீயோட தேப்லா சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். வெந்தயக்கீரை வந்து நம்ம நிறைய குவான்டிட்டியில சேர்த்திருக்கோம். சொல்லணும்னா அந்த கோதுமை மாவுக்கு ஈக்குவலா வெந்தயக்கீரை சேர்த்திருக்கோம்.
அப்படின்னாலும் துளி கூட கசப்பு இல்லாம ரொம்ப நல்லா இருக்கு. கீரையும் சாஃப்டா வெந்திருக்கு, கோதுமாவும் கரெக்டா வெந்து, இந்த தேப்லா வந்து சூப்பரா இருக்கு. நம்ம இதுல சேர்த்திருக்கிற மசாலா எல்லாமே வந்து நல்லா வாசனையும் நல்லா டேஸ்டும் கொடுக்கக்கூடியது. நம்ம இன்னைக்கு வந்து தயிர் சேர்த்து பண்ணிருக்கோம். தயிர் சேர்க்கறதுனால நல்லா வாசனையும் நல்லா டேஸ்டும் இருக்கும். தயிர் சேர்த்துட்டோம் அப்படின்னா இது 2ல இருந்து 3 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்க வேண்டியது இல்லை. இதே நம்ம வெளியூர் எங்கேயாவது போறோம், கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு போறோம் அப்படின்னா தயிர் மட்டும் சேர்க்காம நம்ம எண்ணெய் சேர்த்தோம் இல்லையா, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கோம் இல்லையா, 2 டேபிள் ஸ்பூனுக்கு பதிலாக 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து இதே மாதிரி தேப்லா பண்ணி நம்ம எடுத்துட்டு போனோம்னா நம்ம பண்ணும்போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கோ ஒரு வாரம் ஆனாலும் அதே ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கும். இந்த தேப்லாவும் ஒரு பாட்டில் ஊறுகாயோ தொக்கோ இல்ல ஜாம் இருந்தா கூட போதும், நம்ம எடுத்துட்டு போயிட்டோம்னா போதும், அழகா சாப்பிட்டுலாம். நல்ல ஃபில்லிங்காவும் இருக்கும், நல்ல ஹெல்தியாவும் இருக்கும். நம்ம இதுல ஓமம் சேர்த்திருக்கிறதுனால நல்ல வாசனையாவும் இருக்கு, அதே நேரம் நல்ல டைஜஷனும் ஆயிடும். நம்ம இதுல எள்ளு சேர்த்திருக்கிறதுனால அந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு சாப்பிடும்போது நல்ல வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும். இந்த தேப்லா வீட்டுல இருந்ததுன்னா நம்ம இது எந்த நேரம் சாப்பிட்டாலுமே நமக்கு நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த குஜராத் ஃபேமஸ் டிஃபன் ரெசிபியான தேப்லாவை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது நமக்கு எல்லா நேரத்துலயுமே யூஸா இருக்கும். டிராவலுக்கு நீங்க எடுத்துட்டு போய் பாருங்களேன், நம்ம வெளியில ஃபுட்டு வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இருக்காது. இப்பெல்லாம் நமக்கு வெந்தயக்கீரை மார்க்கெட்ல எப்பவுமே கிடைக்குது, வீட்டுல எப்பயும் கோதுமாவும் இருக்கு. கண்டிப்பா இந்த மேத்தி தேப்லாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.